ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நம்ம வலசரவாக்கம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். எவ்வளவு பக்கம் தெரியுமா? மாடி விட்டு இறங்கி கீழே வந்தா ஸ்கூலு, ஜஸ்ட் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தா அபார்ட்மெண்ட். அவ்வளோ பக்கம். இங்க இந்த அபார்ட்மெண்ட்ல 2 BHK வீடுகள் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லயே இருக்குங்க. இது கார்னர் பிளாட்ல கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. பார்க்கிங்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சென்னை சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியால தான் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சென்னையில எங்க அபார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள், பிளாட்டுகள் தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சு உங்களை வாங்க முடியும். நீங்க வலசரவாக்கம், போரூர், DLF, வடபழனி, விருகம்பாக்கம், ஆழ்வார் திருநகர், ஈவன் சாலிகிராமம், KK நகர் இந்த ஜோன்ல பாக்குறவங்களுக்கு கூட இந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பா நல்லாவே பொருந்தும். லொகேஷன் அந்த அளவுக்கு பிரைம். வலசரவாக்கம் சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கு. பாக்குறீங்க நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே டோட்டலா 6 வீடு தான். அதுக்கு கார் பார்க்கிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே பிளான் பண்ணிருக்காங்க. வாங்க இதுல ஒரு வீட்டை நம்ம பார்ப்போம். சேஃப்டி கிரில் டிஃபால்ட்டா வந்துடும். லிஃப்ட் வசதி, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் EV சார்ஜ் போட்டு அப்படின்ட்டு பேசிக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்துடும். சென்னை சிட்டிக்குள்ளே பண்ணுற எந்த அபார்ட்மெண்ட்லையுமே கிரில் எல்லாம் அடிஷ்னலாக தான் சொல்லுவாங்க. இங்கே பில்டர் டிஃபால்ட்டாகவே கிரில் எல்லாம் போட்டு வச்சிருக்காப்ல. சேஃப்டி கிரில்ல சொல்கிறேன் நான், சரிங்களா? ஸோ மெயின் டோர் மட்டும் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பெண்டிங் இருக்குது, முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட்டுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இப்போ 3 2 BHK வீடுகள் மட்டும் அவைலபிலிட்டி இருக்கு. ஹாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு 5 feet வைடன் உள்ள ஒரு பெரிய விண்டோ கொடுத்தாச்சு. இங்க ஃபுல்லா சோஃபாக்கான ப்ரொவிஷன். இந்த சோஃபாக்கு ஆப்போசிட்ல அங்க டிவி வச்சுக்கலாம். பெரிய லிவிங் ஏரியாங்க இது. இந்த ஹாலில் ஒரு கார்னர்ல இங்க பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன், ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க நீங்க பூஜை ரூமுக்காக நீங்க பிளேஸ் பண்றது நிறைய அபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, இங்கே பண்ணியிருக்காங்க, அதுவே பெரிய பாராட்டத்தக்க விஷயம்தான். ஸோ திருப்திகரமாக சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஹாலை பார்த்தாச்சு. வாங்க நம்ம கிச்சனை பார்க்க போகலாம். கிச்சனில் டிஃபால்ட்டாகவே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 7 feet வால் டைல் வந்துருது. முக்கியமாக கிச்சனில் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? L ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. கிச்சனில் நுழையும் போது லெஃப்ட் சைட் வாலில் இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜை பிளேஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் என்ன வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் கொடுக்கப்பட்டிருக்க இந்த சர்வீஸ் ஏரியா. இங்கேயே டிஷ் வாஷரு, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. சர்வீஸ் ஏரியாவில் வாலில் ஃபுல்லாகவே டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பக்காவாக டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இங்கே இருக்க அபார்ட்மெண்ட்டுகள் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 955 ஸ்கொயர் ஃபீட்லேயும் அண்ட் 1005 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 2 BHK வீடுகள் இருக்குது. 3 வீடு இருக்குது. 3மே 955 அண்ட் 1005 ஸ்கொயர் ஃபீட்டில் சைஸில் இருக்கக்கூடிய வீடுகள். ஓகேங்களா? இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா வீடுக்குமே 40% ஆஃப் யூடிஎஸ்ஸும் கிடச்சிருது. ஹால் பார்த்தாச்சு, ஹாலில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் செட்டப் பார்த்தாச்சு, கிச்சன் அண்ட் கிச்சன் சர்வீஸ் ஏரியா பார்த்தாச்சு. வந்தாச்சுங்க மிகப்பெரிய ஹாலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் வந்துடுது, லாஃப்ட் வந்துடுது. இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரண்ட் ஸ்டைல் விண்டோ 6 feetக்கு உங்களுக்கு உயரமான ஒரு விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்க அது நல்லா ரிச்சாகவே இருக்குது. இங்கே உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி கிடச்சிருது. ஸோ கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா பால்கனியை பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு பால்கனி இருக்குது பாருங்கள். அதோ ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே தெரியுது பாருங்கள். இந்த சைட் லெஃப்ட் திரும்பினா இங்கே சைத்தன்யா ஸ்கூலும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நல்ல கமர்ஷியல் ஏரியாங்க இது, பயங்கர கமர்ஷியல் ஏரியா. வந்து பாருங்கள், நான் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் யாருக்கும் கமிஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பில்டரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். என்ன ஃப்ளோரில் என்ன ஃப்ளாட் அவைலபிள் அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்லுவாங்க. வந்து பார்த்து பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. யூஸ் பண்ணியிருக்க டெயில் எல்லாமே காஸ்ட்லியான டெயில். 10 feetக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். 10 feet உயரத்துக்கு ஃபுல்லாக டெயில்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஹால், கிச்சன், சர்வீஸ் ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் பால்கனிலாம் பார்த்தாச்சு. இப்போ காமன் ரெஸ்ட் ரூம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வாஷ் பேஷன் இங்கே வருது. இங்கே தண்ணி படக்கூடாதுன்றதுக்காக இதுலையுமே 7 feetக்கு டெயில் போட்டிருக்காங்க. இது காமன் ரெஸ்ட் ரூம். டிஃபால்ட்டாக இதுக்குள்ளேயுமே டெயில் ஸ்பேசிங் வந்துடுது. இது இல்லாமல் ஒரு கிட் பெட்ரூம் இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 955 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 2 BHK ஃப்ளாட்டோட விலை 1,12 lakhs. 1005 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 2 BHK ஃப்ளாட்டோட விலை 1,15 lakhs. நான் சொல்கிறது ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது 2 மட்டும் தான் அடிஷனல் சார்ஜஸ். மற்ற எல்லாமே இதில் கவர் ஆயிரும். நான் சொல்கிறது கார் பார்க்கிங் சார்ஜஸ், EB சார்ஜஸ், அது இதுன்ட்டு எல்லாமே கவர் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் GST அடிஷனல், பட் ரேட் நெகோஷியபிள் தான். பில்டர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். வலசரவாக்கத்தில் இவ்வளோ மெயின் ஏரியாவில் இது மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் அபார்ட்மெண்ட்டுகள் எங்கேயும் இல்லை. மல்டி ஃபேஸிங்கில் அவைலபிலிட்டி இருக்குது. லிஃப்ட் வசதி அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்குது. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். கட்டிக்கிட்டு இருக்க வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இன்னும் 1 மாதத்தில் ஓப்பன் ஆக போகுது. அப்கமிங் மெட்ரோலேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் நம்ம சைட்டு.
பக்கத்திலே சைத்தன்யா ஸ்கூல் மாதிரி நிறைய ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி காலேஜ், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ் இருக்கு. இது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இந்த ஜோன்ல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்க்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஒயிட் வாஷ் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா பெயிண்டிங் கஸ்டமைசேஷன் உங்களோடது. ஆனால் ஒன்ஸ் பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாற்றி தர மாட்டாங்க. அதனால கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. கார்னர் பிளாட்ல கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் மக்களே. அபார்ட்மெண்ட்டை விட்டு கீழே இறங்கினா மெயின் ரோடு கோயம்பேடு டு வடபழனி பஸ் டிப்பு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். மெயின் ஏரியாங்க. வலசரவாக்கம் மட்டும் இல்லாம விருகம்பாக்கம், வடபழனி, ராமாபுரம், போரூர், ஆழ்வார் திருநகர் இந்த ஜோன்ல பாக்குறவங்க கூட எல்லாருக்குமே இந்த அபார்ட்மெண்ட் சூட் ஆகும். வந்து பாருங்க, லொகேஷன் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். until then bye from உங்கள் GS.